ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, 2023 உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஹீரோயின் சடனாக ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டை சண்டை போடுதாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கையாலே இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் அதுலேருந்து 2013 10 வருஷத்துக்கு கழிச்சு பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி அங்கே நிற்காங்க. ஸோ அவங்க அந்த 10 வருஷத்தில் அவங்களோட ஃபேட்டை மாற்றினாங்கன்னா ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகுதான்னு தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது. ஸோ எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே மெலிஞ்சி உடம்பு சரியில்லாமல், அதாவது கேன்சர்லேயே 3rd ஸ்டேஜில் இருக்காங்க. 1 மந்த்தோ 2 மந்த்தோ தான் அவங்களோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த டைமில் இவங்களை இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேரிங்காக பார்த்துக்கிட்டது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோமின் தான். ஸோ அவங்க போய் அப்பவும் பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போல் ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐ லவ் யூ ஐ மிஸ் யூன்னு மெசேஜ் பண்ணாங்க, ஆனால் அதை உடனே டிலைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் கவலையில் பேசிகிட்டு இருக்கேன். நான் வேணும்னா அவன் ஹஸ்பண்டை போய் பேசட்டுமான்னு சொல்லி கேட்காங்க. இல்லை வேண்டாம், அதெல்லாம் என்ன தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாங்க. ஸோ இவங்க அந்த டைமில் தூங்க போகிற டைம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக நினச்சி நான் எப்போ லாஸ்ட்டாக ஹாப்பியாக இருந்தான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் இது இப்போ எதுவுமே தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் வருது. அதே டைமில் அவங்க ஃபாஸ்ட்டில் அவங்க என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட மேரேஜ் டைமை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பூங்கத்தை பிடிக்கிறது அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்குது. கூட எல்லாருமே இருக்காங்க. அப்போம்போல அவங்க அத்தை போய் பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு அம்மா இல்லை, நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாசமாக பேசிட்டு அதுலேருந்து கொஞ்சம் நாளையே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல போல். ஸோ அதை சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் 3வது பிறமையிலே இருக்கிற ஒரே பையன் இவன் மட்டும்தான், எப்படி ஒன்றால் ஒரு குழந்தைய கூட பெற்று தர முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு நல்லா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நாளில் ஹீரோயின் தான் எல்லாமே இப்போதைக்கு வீட்டில் உள்ள எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. வேலைக்கு போகிறது அவங்க தான். ஸோ ஹஸ்பண்ட் சடனாக அவங்களோட வேலையை விட்டுட்டாங்க. ஸோ இவங்க பேர் தான் மின்ஹவான். இவங்க வேலை விட்டது ஏன்னு கேட்ட உடனே, இப்படி நான் ஸ்டாக்ஸ் மார்க்கில் இன்வால்வ் பண்ண போகிறேன், உனக்கு ரோஜியண்டல் பற்றி நான் தெரியுமா, ஸோ நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு லோன் பேமெண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எதுனாலும் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னா ஹீரோயினை பார்த்து கோவத்தில் கத்திட்டு அவங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினோட லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் நாளாக ஹீரோயின் சடனாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க மூக்கிலேருந்து பிளட்டாக வருது. ஸோ என்னென்னு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு இறப்பையில் கேன்சர் இருக்குன்னு வந்திருக்கு. அதுவும் 3rd ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னு வேற தெரிய வந்திருக்கு. இதை வீட்டில் சொன்னால் அவங்க 2 பேர் கவலைப்படுத்த மாதிரியே தெரில. அதுலேயும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்னென்னா, இனிமேல் எனக்கு யார் சாப்பாடு செஞ்சு தரப்போகிறா இனிமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மா என்னென்னா, டெக்னாலஜிலாம் ரொம்பவே மாறிட்டு, ஸோ கண்டிப்பாக அவளுக்கு சரியாயிரும், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கம்பெனியில் உனக்கு கேன்சர் இருக்குது, உன்னால் முடியாது அப்படின்னு போய் சொல்லிட்டு நிற்காத, உன்னால் முடியும் வரைக்கும் அங்கேயே நீ பாரு, ஓகேவா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினுமே ஒன்றும் சொல்ல முடியல அவங்க முன்னாடி. இதுலேருந்து அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு தனியாக நடந்து வந்துட்டுருக்கேன். கூட வரத ஒரு அம்மா சொல்கிறாங்க, உன்னோட ஹஸ்பண்டோட அஃபரை பற்றிலாம் ஓவராக திங்க் பண்ணாத, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, உனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கா, உன் கூட எப்போவுமே இருக்கா அப்படின்னு சொல்லி சோமினை தான் சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோயினுமே ஆமாம், அவள் தான் என் பக்கம் இப்போதைக்கு நிற்கா, நான் அவள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவள் ரொம்ப நல்லவா வல்லவான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் அவளும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம், யூகே அந்த கம்பெனி பேர். ஸோ அங்கே இப்போ மேனேஜராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அது செய்கிற காரியத்தை தான் கட்ட போகிறாங்க. அவன் என்னென்னா நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு டோர் முன்னாடி நிற்கா. ஸோ அதுக்கு லாக் இல்லை போல், திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே போனால் அங்கே உள்ளே இருக்கிறது யாருன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டு. ஸோ இவ தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட ஆஃபர் வச்சுருக்கா போல். ஸோ இது இன்னும் ஹீரோயினுக்கு தெரிய வரல. ஸோ இதுலேருந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணுங்கள், இல்லைனா ரிட்டர்ன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணாங்க. எனக்கு கால் நாட் ரீச்சபிள்னு வருது. சடனாக மெசேஜ் பண்ணாங்க, நான் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கிட்டேன், அட்லீஸ்ட் என் ஹாஸ்பிட்டல் பில்லையாவது பே பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே அந்த ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டு வெளியே தான் கரெக்டாக ஒரு டாக்ஸி வருது. ஸோ அந்த டாக்ஸியில் ஏறி போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கிறப்போ அந்த டிரைவரை தான் காட்டுறாங்க. டிரைவர் சொல்லாப்ப, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சரியாகிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை டாக்டர், நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரில் ஒரு டிரைவர் சர்டிஃபிகேட், ஒரு கிளாஸில் காயின்ஸும் பென்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு $1 தொங்குது அந்த காரில். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் நோட் பண்ணாங்க. அப்போ போல் அந்த டிரைவர் சொல்லாப்புல, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சரியாகும்னு சொன்னோன்னே, அப்படிலாம் கிடையாது, என்னோடய அப்பாவும் சரி சீக்கிரமாக இறந்துட்டாங்க, எனக்குன்னு கூட பிறந்தது யாருமே கிடையாது, எனக்கு ஹஸ்பண்ட் இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படி சொல்லி கொஞ்சம் விரக்தியில் பேசிட்டு வரையும் கண்டிப்பாக பாதையில் லாஸ்ட் வரைக்கும் போகாமல் இடையிலே என்ன இருக்குதுன்னு சொல்லி
முடிவு பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்புங்க, உங்கள் பாதை மாறும்னு சொல்லிட்டு அவர் ரூட்டை மாற்றுறாரு. எதுக்கு ரூட்டை மாற்றுறீங்கன்னே, என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டனல்குள்ளே போகிறாங்க. அந்த டனல் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வெளியே வந்துச்சுன்னா கரெக்டாக ஸ்ப்ரிங் சீசன் வந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு பார்த்தியா, அதே மட்டும் இல்லாமல் ஒரு பாதை மட்டும் கிடையாது, இன்னொரு பாதையும் இருக்குது, என்ன அந்த பாதை வருதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் நிப்பாடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுக்குள்ளே அந்த பேமெண்ட்டை கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு அவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோட லாஸ்ட்டு டிரைவிங், ஸோ இதை நீயே வச்சுக்கோ, உங்கள் அப்பாட்ட இருந்து வாங்குற மாதிரி வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீ ஃப்யூச்சரில், அதாவது இனி வர போகிற டைமில் வந்து நீ நல்லா சம்பாதிப்ப, நீ உனக்குன்னு ஒருத்தங்களை நீ மீட் பண்ணுவ, உனக்காண்டி யார் இறப்பாங்களோ அப்போ உனக்கு நல்லா குட் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் ஹீரோயின் கையில் கொடுக்காங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாங்க, என் கை வலிக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த பர்சன், அந்த காரு, அவர் சொன்னது வேர்ட்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் உதவும். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்து டோர் முன்னாடி போய் நின்னா அதில் நம்பர் லாக் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஒரு கேலோட ஷூ இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அங்கே என்னென்னா அவங்க 2 பேரும் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடியே பாலிசி போட்டிருப்பார் போல் அவர் ஹஸ்பண்டு. ஸோ அதை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. எப்படி கரெக்டாக பாலிசி போட்டிங்கன்னொன்னே அவங்க அப்பா வேறு கேன்சரில் தான் இறந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே மெலிஞ்சிட்டு வந்தா. ஸோ ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போட்டேன், அதில் இருந்து வந்த அமௌண்ட்டில் தான் உனக்கு நான் டிசைனர் பேக்கும் என்னோடய ஸ்டாக்ஸ்லேயும் அந்த பைசா இன்வால்வ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அந்த கேன்சருக்குள்ளே பாலிசிக்குள்ளே அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, அது $1 பில்லியன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கையும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சப்போவே நான் வந்து அவளை ஸ்கேன் எடுக்க சொல்லி ஹாஸ்பிட்டல் போக சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவள் கேன்சரில் இறந்துருவா, ஆனால் ஏன் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஹீரோயினுக்கு இந்த நிலைமையிலையும் அவங்க வந்து சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சோமின் என்னென்னா, நான் அவளை காற்று வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு போய் எங்கேட்டு இருந்து தள்ளி விட்டுறவா அப்படின்னு சொல்லி வேற பேசிகிட்டு இருக்கா. என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இதெல்லாம் இவ்வளோ நேரம் கவனிச்சுட்டு இருந்த ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல போய் கத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்காங்க. அவங்க 2 பேருக்கு இவங்க வந்துட்டானே ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஃபேர் வேறு தெரிஞ்சு போச்சு. ஸோ கையில் கிடச்ச பொருளை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டுக்குன்னா அவள் பக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்ட் சோமின் என்னமா பதமாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் அடிக்கலான்னு தான் போகிறான். சடனாக மண்டையில் கையை வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு போயிருந்தாங்க. 2 பேர் கிளம்பி எங்கேயே போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோயின் போய் சண்டை போடுதாங்க. அப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் ஹீரோயின் ஃப்ரெண்ட் கண் கலங்கி கொஞ்சம் கவலையோடு பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நானும் நினச்சிட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுங்கிறது கொஞ்சமாட்டம் அந்த ஈரமண்ணு அவட்ட இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, நடக்கிறத நடக்க விடு, நீ எப்படி இறந்து தானே போகிற, இன்னுமே ஏன் உன்னை பற்றியே நீ செல்ஃபிஸாக திங்க் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு மட்டும் தான் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறா. ஸோ ஹீரோயின் இது இவ்வளவு பார்த்துட்டு கோவப்படாமல் இருப்பாங்களா. ஸோ சடனாக அவளை பிடிச்சி இழுத்துட்டு இதெல்லாம் உன்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடின்னு அடிக்காங்க. இவ்வளோ நேரம் இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது ஹீரோயின் பண்ணுற வேலையை பார்த்துட்டு. ஸோ ஹீரோயின் அப்படியே என்ன பண்ணுற, உன்னால தான் என்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே தள்ளி விடுதாங்க. அந்த டைம் ஹீரோயின் பக்கத்தில் இந்த ஒரு டேபிளில் போய் விழுறாங்க. ஸோ விழுந்த உடனே தலையிலேருந்து பிளட்டாக வருது. ஸோ இப்போ சோமின் சொல்கிறா, அவள் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் எப்பவும் சாக தான் போகிறா, செத்துட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் கேன்சரில் தள்ளாடி எங்கேயோ போய் விழுந்துட்டான்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் பைசா தான் வருமா வரலையான்னு சொல்லிட்டு அதை நினச்சி அதுங்க 2 ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குங்க. இங்கே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் நான் என்னோடய ஹாப்பினஸ்க்காண்டி தான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னால் 6 மாதம் 12 மாதம் கூட என்னோடய வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. ஸோ இவங்க இறந்தது April 12, 2023. இப்போ இதிலேருந்து சடனாக ஹீரோயின் எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்க்காங்க, கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஸோ அப்போது அவங்க முன்னாடி என்னென்னா கரெக்டாக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் போய் நிற்கான். ஸோ அவன் பார்த்துட்டு என்னென்னா, ஹனி என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹிப்பில் கை வைக்காப்புல. ஸோ அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துச்சுன்னா யாருக்கு தான் கோராது. சும்மா இருக்க அந்த இடத்த என்ன இடம்னு கூட கவனிக்காமல் ஹீரோயின் கையில் கிடச்சதை வச்சு அவனை விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. முடிய பிடிச்சி இழுக்குதுன்னு கையில் கிடக்கிற பொருளை தூக்கி எறிறது என்னன்னு. ஸோ ஓரளவுக்கு கூட்டம் கூடினதுக்கப்புறம் அப்போ ஹீரோயினை போய் ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணுறாப்புல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இவங்க தான் ஹீரோ. இவ்வளோ அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னது ஹீரோயின் சுற்றி பார்க்காங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஹீரோயின் ஒர்க் பண்ண இடம். ஸோ ஹீரோயின் வேலையா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்குமே புரியுது. ஸோ என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்ணாடி போய் நின்னா அவங்க ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது
நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கையும் அந்த இடத்துல இருந்து பேக்கில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கையும் கீழே விழுந்துருவாங்க. ஸோ பக்கத்தில் டேபிளில் வந்து ஒரு மக்கில் தண்ணி இருக்கும், அது ஹீரோயினோட கையில் விழ வரும். ஆனால் ஹீரோ வந்து அதை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மக்கு தள்ளி போய் விழுந்துரும், ஹீரோ கை வச்சு தள்ளி விட்டதுனால. அப்போ நிறைய பேர் ஹீரோயினை சுற்றி நிற்கிறப்போ அதே இடத்துல ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து நிற்பான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுன்னு பேரில் அந்த சோமின் அவளும் வந்து நிற்பா. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ அந்த இடத்த விட்டு ஆஃபீஸை விட்டு ஓடுவா. அப்போ ஸ்டெப்பில் ஒரு ஷூவை விட்டுட்டு வந்துடுவா. வெளியே வந்து மக்கள் கூட்டத்து கூட நிற்கிறப்போ அங்கே ஒருத்தர் தள்ளி விடுவார். அப்போ அங்கே ஒரு ஷூவும் கீழே வந்துடும், ஹீரோயினும் கீழே விழப்போவாங்க. ஸோ நமக்கு தெரியும் இப்படி மாதிரி சீன்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிப்பாங்கன்னு. கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஷூவை எடுத்து கொடுக்கறதுக்காண்டி போவாங்க. அப்போ ஹீரோயின் சுற்றி இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்ப்பாங்க. 2023 இருந்த மாதிரி இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற பேனர்ஸ் எல்லாம் 2013 ரிலேட்டடாகவே எல்லாமே இருக்கும். ஸோ என்ன நடக்குன்னு குழம்பி போய் நிற்கிறப்போ தான் ஹீரோ வந்து முன்னாடி கொண்டு போய் அந்த ஷூவை போடுன்னு சொல்லி வைப்பாங்க. இப்போ குழம்பி இருக்கிற நம்ம ஹீரோயின், நான் எங்கே இருக்கேன், ஏன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஹீரோ பதில் கேட்பாங்க, இதை நான் உன்னை பார்த்து கேட்கணும், ஏன்னா நீ தான் ஆஃபீஸில் இருந்து 200 மீட்டர் தூரம் ஓடி வந்திருக்கேன், உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க ஹீரோயின் வந்து 2013 ஏப்ரல் 12 டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோயின் இறந்த அந்த டேட்லேருந்து ஃபாஸ்ட்டு 10 வருஷம் பின்னாடி டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த டைம் தான் ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைமு. ஸோ இதிலேருந்து அவங்க ஃபேட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேரேஜ் லைஃப்பை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டோரி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோயினை கொண்டு போய் இப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நிப்பாட்டிட்டு கையில் கொஞ்சம் பைசாவும் கொடுக்காங்க. இப்போதைக்கும் உன்ட்ட ஃபோனு வாலெட் எதுவுமே இல்லை, ஸோ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயினை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் உள்ளே போனோடனே ஃப்ரிட்ஜில் போய் செக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 2013 ரிலேட்டடாக மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது எல்லா திங்ஸ்லையும். ஸோ என்ன நடக்குதுன்னு குழம்பி போய் நிற்கிறப்போ அகெயின் ஹீரோ வந்து பெல் அடிக்காங்க. என்னென்னு போய் பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு கொண்டு வந்த உடனே ஹீரோயின் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா 2023 என் ஹஸ்பண்ட் மின்காங்கையால் இறந்தேன், 2013 என்னென்னா லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கனவா நிஜமா, கனவாக இருந்துச்சுன்னா எது தான் நிஜம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேனேஜராக இருக்கிற ஹீரோ யோஜின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2021 அவர் வந்து சிஓவாக மாறுவார். ஈஎன்கே அந்த ஃபவுண்டரோட பேரனே இவர் தான். ஸோ என்ன தான் நடக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ஃபேமஸ் ஆக போகிறது உறுதி. ஸோ நான் அப்போனா 10 வருஷம் பின்னாடி டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிருவாப்பில். ஸோ இதிலேருந்து என்ன தெரிய போகுதுன்னா, வரப்போகிற 10 வருஷத்துக்கு ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அவங்களோட ஃபேட்டை சேஞ்ச் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போது ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறப்போ அதில் ஒரு அமௌண்ட்டில் மட்டும் ஹார்ட் ஷேப் சிம்பிள் போட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போனது வந்து கரெக்டாக ஹீரோயின் அந்த கேன்சராக இருக்கப்போ காரில் கொண்டு வந்து ஒருத்தர் விட்டுருப்பாரு. அவர் வாங்கின பைசாவும் ரிட்டன் ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கேன் என்ன அவங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, இவங்க ஸ்கூல் டைம் படிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பா வந்து இதே நோட்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் போய் திட்டிருப்பாங்க, இப்படி வரையாதுங்கன்னொன்னே. சரி நீ சொல்லிட்டேலாம் நான் வரைய மாட்டேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணியும் நம்மளுக்கு தெரிய வருது, அன்றைக்கி அந்த காரில் டிரைவராக வந்தது அவங்க அப்பான்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த டிரைவரோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த டிரைவிங் லைசன்ஸும் நான் நோட் பண்ணுங்கன்னு சொல்லிப்பேன். ஸோ அதுலேயும் அவங்க அப்பாவோட ஃபேஸ் வருது. அதில் ஒரு டாலர் இருந்திருக்கும். அதில் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஒன்றா இருந்த மாதிரி காட்டுது. ஸோ அன்றைக்கி அவங்கள காரில் கொண்டு வந்து விட்டது அவங்க அப்பா தான், அதாவது இறந்து போன அவங்க அப்பா. ஸோ இதை நினச்சி ஹீரோயின் இப்போ அழுதுட்ருப்பாங்க. நீங்கள் வந்ததை என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி சீரியஸாக அழுதுட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் யாரோ டோர் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரத மாதிரி இருக்கும். இங்கே ஹீரோயின் யாருன்னு போய் பார்த்தா அவனோட ஹஸ்பண்ட் அந்த மின்கவான் தான் வருவான். ஸோ இவனை வந்து இனிமேல் ஹஸ்பண்ட்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா ஃப்யூச்சரில் தான் அவன் ஹஸ்பண்ட், இப்போதைக்கு அவன் லவ்வர் அந்த மின்கவான் தான். ஸோ இந்த மின்கவான் உள்ளே வந்தோடனே வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னா ட்ரிங்க் பண்ண. ஸோ இவளுமே ட்ரிங்க் பண்ண போகிறான். அவன் சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி டைம்லலாம் நான் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்ச நாளாக ஒன்றால் அப்பப்போ இப்படிலாம் நடக்குது, அது உண்மையிலே என்னோட குழந்தை தானா, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். ஸோ ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே டைமில் வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த இறப்பையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு அலர்ஜி மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் தான் கேன்சர் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ். ஸோ ஹீரோயின் வந்து அதை தப்பாக நினச்சிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லிட்டு இந்த மின்ஹாவன்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இவன் இப்படி சொன்னோடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும் சுற்றி வலிச்சு எங்கே வரான்னு. அது வந்து இவன் இதோட நிப்பாட்டாமல் உனக்கு இந்த டைமில் உனக்கு குழந்தெல்லாம் தேவையில்ல, ஏன்னா குழந்தை வந்துட்டுனா உனக்கு உன்னோட வேலையை பார்க்க முடியாது, நீ வேலையை விட்டு நின்றுட்டேன்னா அவ்வளோதான், ஏன்னா உனக்கு உன்னோட வேலைன்னா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இது பறந்துட்டு போகிற பறவையை சிறகையை வெட்டி உள்ளே வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் ஏன் சொல்லலாம்னா ஹீரோயின் சம்பாதிக்கிற மொத்த பைசா வாங்கி இவன் வச்சுக்கிடணும், ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கான். சரி இதுக்கப்புறமும் அப்படி தான் போவான், ஏன்னா ஃபியூச்சர்லேயே பார்த்துட்டோம் ஹீரோயினோட இன்சூரன்ஸ் அந்த பைசாக்காண்டி தான் எல்லாமே இப்படி பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்லுவான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு, ஸோ எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் இப்படிலாம் சொன்னோடனே ஹீரோயினுக்கு மேட்ரு புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஹீரோயின் ட்ரிங்க் ஊற்றி குடிச்சிட்டு இப்போ சொல்லுவாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவனுக்கு அதுக்கு மேலே ஹாப்பியாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் கேட்பான் அப்போ எதுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் என் மேலே கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் பதில் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி போவாங்க. இவன் அகெயின் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு யாரை கேட்டு பிரேக்கப் பண்ண, உனக்கு யார் இந்த டிசிஷன் கொடுத்தது, நீ அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாமா, என்ன ரீசன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஸோ ஹீரோயின் அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு யாராட்டும் இருந்தால் காப்பாற்றுங்க, என்ன இவன் என்ன அடிக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்கள்லாம் வருதுற உடனே கையை விட்டுருவான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து லவ் பிரேக்கப்பில் தான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கணுன்னே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லவ் பிரச்சனையெல்லாம் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வரீங்களா, 10ல் 8 பொண்ணுங்க இப்படி தான் நடந்துட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலையாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்காங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டை பார்த்தா ஏதோ நல்லா பெரிய கம்பெனியில் வேறு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படிலாம் நடந்துக்கிடாதீங்க, நீங்கள் கோவப்படுறீங்க சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஹீரோயினை பற்றி பேசுனாங்க. ஹீரோயின் கோவம் வந்துடுது. ஏதாவது பெருசாக ஏதாவது நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்தால் தான் நீங்கள் கவனிப்பீங்களா, உங்கள்கிட்டலாம் சொல்லி வேஸ்ட்டு, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் என்னை வீட்டிலையாட்டு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கார்லேயே ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணால் 7,01,000 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த டைமில், ஏன்னா என்னோடய அமௌண்ட்டில் இருந்து என்னோடய கேஷ் கார்டு லோனுன்னு சொல்லி எல்லாமே என் பேரில் அவன் வாங்கி வச்சுருக்கான். ஸோ இந்த டைமில் எது பண்ணாலுமே எனக்கு தான் பிரச்சனையாக வரும்னு திங்க் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் ஃபோனுக்கு அவன் மெசேஜ் பண்ணான். ஏன்னா இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்கான். ஸோ நான் திட்டினதுக்கு என்னை மன்னிச்சிரு, ஸோ இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். இவன் வேணால் மெண்டல் மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக அதில் வந்து இன்னொரு மெசேஜ் வேறு பண்ணியிருக்கான். உனக்கு நல்ல பேக் ஒன்று வாங்கி தரேன், நான் ஸ்டாக்ஸ் மார்க்கில் இன்வால்வ் பண்ணுறேன், உனக்கு ரோஜி ஏண்டல் பற்றி தெரியும்லான்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த ரோஜி ஏண்டல் அந்த பேர் கேட்டோடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த ரோஜி ஏண்டலில் வச்சு தான் அவன் கொஞ்சம் சக்ஸஸாக மாறி இருப்பான். ஸோ ஹீரோயினுக்கு இப்போ புரிஞ்சதுனால ஹீரோயினுமே அந்த ரோஜி ஏண்டல் அந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணுவான்னு பிளான் போட்டாங்க போல். ஸோ இப்போ திங்க் பண்ணுறாங்க 2013 சரியாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருக்கிற ஞாபகத்தை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மேபி அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வழியாக இருக்கலாம் போல். மறுநாளே ஹீரோயின் அந்த கேஸ்ட்ரைஸ், அதாவது அவங்க கேன்சர் ஸ்டார்ட் ஆன அந்த ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ தெரிய வருது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, நீங்கள் மெடிசன் நல்லா எடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதுங்கன்னு டாக்டர் சொல்லி விடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஃப்யூச்சரில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போவுமே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் நிறைய லைப்ரரியில் போய் புக்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புக்கு எது ரிலேட்டடாக இருக்குன்னா வேலையை விடுததை பற்றி தான் நிறைய ரிலேட்டட் புக்காக இருக்குது. ஸோ அப்படி ஒரு லைப்ரரியில் படிச்சுட்டப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறப்ப ஹீரோவை பார்த்துட்டு அந்த புக்கையும் பார்த்துட்டு வேலை எதுவும் விட போகிறீங்களா என்ன, இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் இல்லை அப்படின்னு பேசையும் கரெக்டாக ஹீரோ வந்து அன்றைக்கி ஹீரோயின் மேலே விழ வந்து அந்த மக்கில் அந்த தண்ணியை தள்ளி விட்டப்போ கையில் வந்து அடிபட்டிருக்கும். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ நான் இதை மறந்தே போயிட்டேன், உங்கள் கையில் அடிபட்டதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்காண்டி போயிருக்காங்க. அப்போது ஹீரோ திங்க் பண்ணுறாங்க இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் பேசினது கிடையாது, ஸோ இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் நினச்சதை விட நல்லா தான் இருக்குன்னு சொன்னோன்னே எதை சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியும் ஃபுட்டை கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயுள்ள ஒரு வாய் வைப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்பாங்க வேலை எதுவும் விட போகிறீங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நானும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் இப்படியே என் லைஃப்பில் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு சொன்னோடனே மேரேஜ் எதுவும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ இல்லைன்னு சொல்ல வருவாங்க. அப்போ தான் ஞாபகம் வரும், ஏன்னா 2013 இந்த டைமில் தான் கரெக்டாக அவங்க மின்ஹாவான மேரேஜ் பண்ணுறதா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அதை திங்க் பண்ணிவிட்டு ஆமாம் அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்போதைக்கு எதுவும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹீரோ இப்போ சடனாக ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஃபோன் ரிங் அடிக்கும். யாருன்னா அந்த சோமின் தான் பண்ணுது, என்னன்னு தெரில. ஹீரோயின் அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டுறாங்க. விட்டுன்னு மெசேஜ் பண்ணா நீ என் ஃபோன் காலை பார்த்தோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணு கால் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணா. அப்படியே இங்கே சோமினை தான் காட்டுறாங்க. சோமின் கரெக்டாக அவள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ போல தான் ஹீரோயின் நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கா, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான், உனக்கு என்னாச்சு திடீர்னு எனக்கு ஃபோன் காலெல்லாம் அட்டன் பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹீரோயின் மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே இப்போதைக்கு சோமினோட கேரக்டரை
கேரக்டரை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீன்லேயே இங்கே அகெயின் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் கேட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோ கையில் அந்த தழும்பை வந்து இப்போ தான் ஹீரோயின் நல்லா கவனிப்பாங்க போல். ஆல்ரெடி வந்து இது வந்து ஹீரோயின் கைக்கு வர வேண்டிய தழும்பு தான். ஏன்னா வந்து அந்த மக்கு கீழே வர்றப்போ ஹீரோயின் கையில் பண்ண வேண்டியது ஹீரோ தள்ளிவிட்டு ஹீரோ கையில் பட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி தழும்பு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஃப்யூச்சரில் இருந்திருக்கு இதே சேஃபில். ஸோ இந்த சேஃப் இப்போ வந்து ஹீரோ கையிலே இருக்குன்னொடனே ஹீரோயின் ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லைப்ரரிக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தான் உங்களை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ இப்போ வந்து ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணி ஃபேமிலின்னு போகிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ரொம்பவே டேலண்டான பர்சன், நீங்கள் வேலையை விட்டால் எனக்கு தான் ஷேமாக ஃபீல் ஆகும் ஒரு ஓனரா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் பதிலுக்கு அப்படியே திங்க் பண்ணிவிட்டு தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு 2 பேருமே போயிடுவாங்க. இங்கே ஹீரோயின் நைட் டைம் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கப்போ டீ குடிச்சிருப்பாங்க. இந்த டீ கூட ஹீரோ வாங்கி கொடுத்தது போல் நினைக்கிறேன். ஸோ அப்போ போல் திங்க் பண்ணுவாங்க ஹீரோவை, எப்படி நான் டேலண்டான பர்சன் சொன்னாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவங்களே பேசிக்கிட்டேன், அதுவும் சரி தான், நான் மேரேஜ் முன்னாடி வர என்னோடய வேலையை நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தேவையானது எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிட்டு, ஸோ இந்த டைம் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸ்க்கு வரையும் கரெக்டாக லிஃப்ட்டில் வந்து மின்ஹாவான் நிற்கான். பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே திரும்பி போயிருந்தாங்க. இல்லைனா இப்போ அந்த இடத்துல பார்த்தா மறுபடியும் ஏதாவது கலவரம் நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸில் நடந்து மேலே ஆஃபீஸ்க்கு போனால் கரெக்டாக அவங்க கேபினுக்கு முன்னாடி தான் அவனோடதும் இருக்குது. ஸோ அவன் இவளை பார்த்த உடனே பாப்பான்னு நினச்சா ஹீரோயின் அதை அப்படியே கண்டுக்கிடாமல் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் கூப்பிட்டு பார்க்கான், ஹீரோயின் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. கரெக்டாக அந்த டைம் வந்து அந்த சோமின் பக்கத்தில் வந்து நிற்கா. நான் நேற்று நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நினச்சேன், காலே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஓ நேத்தா எனக்கு மோடு கம்யூனிட்டி பற்றி தெரியும்னான்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக அது ஏதோ வெப்சைட் போல். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ட்ராமா எதுவும் பார்ப்பாங்க போல். ஸோ ஆமாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதில் உள்ள ஹீரோயினுக்கு வந்து 4th ஸ்டேஜில் கேன்சர் வந்துட்டு ஸோ அவள் இறக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் வந்து அவளோட ஹஸ்பண்ட் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்றா இருந்ததை அவள் பார்த்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு, அவள் ஃப்ரெண்டு பண்ணது தான் பெரிய தப்பு, எப்படி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அவளே ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவளுமே எப்படியும் கேன்சர்னால இறந்து போயிடுவாளாம். ஸோ அவள் ஃப்ரெண்டு நினச்சிருக்கலாம் அவள் செஞ்சது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அவள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மடியிலே அப்படியே தலையை வச்சு படுத்துக்கிட்டு, நான் இறந்தால் என்னோடது எல்லாமே உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டுப்பா. ஹீரோயினுக்கு வந்து இதில் இஷ்டம் இருக்காது. அவள் தலையை தள்ளிவுடன் தான் போவா. ஆனால் என்ன பண்ணேன்னு இருக்கேன் கரெக்டாக அந்த டைம் போல் அவளோட மேனேஜர் கூப்பிட்ருவாங்க ஹீரோயினை. ஸோ இவள் தலையை அப்படி வேணும்னு தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடி போய் அங்கே போய் நிற்பா. ஸோ அங்கே என்னென்னா மேனேஜர் ஹீரோயின் கொடுத்த ப்ரொபோசலை திட்டிகிட்டு இருப்பார். அப்போ போல் ஹீரோயின் திங்க் பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் சோமின் இதே இதை கொண்டு போய் உங்களை தரப்போ நீங்கள் ஓகே பண்ணிடுவீங்க. ஸோ அதிலிருந்து அவளுக்கு இங்கே பர்மனெண்ட்டாக ஜாப்பும் கிடைக்கும். இப்படிலாம் ஃப்யூச்சரில் நடக்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுனால எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அடுத்த சீனில் ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்கப்போ அங்கே கரெக்டாக மிஸ் யாங்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்களும் ஹீரோயின் கூட இருந்த வேலை பார்க்குறவங்க தான். ஸோ இவங்க காஃபி குடிச்சிட்டுப்போ சடனாக மேனேஜர் கிம் கூப்பிடுதாங்கன்னு உடனே இவங்க அந்த காஃபி குடித்த அந்த மக்கை அந்த இடத்துல வச்சுட்டு போவாங்க. ஸோ கரெக்டாக அந்த மக்கு வந்து அந்த விளிம்பில் நிற்கும், அந்த டேபிளில் விழுற மாதிரி. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ஃபியூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்னு ஆல்ரெடி ஹீரோயின் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி நடக்கிறப்போ ஹீரோயின் தள்ளி வைக்கிறதுக்காண்டி போவாங்க அந்த காஃபி கேப்பை. ஆனால் தெரியாதனமாக காலில் இருந்து ஒன்று இடித்து கீழே விழுந்து அவங்க காலில் முட்டில் அடிபட்டுரும். ஸோ இந்த டைம் அப்படிலாம் நடக்காமல் கரெக்டாக அதை தள்ளி வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகிடுவாங்க, ஏன்னா வந்து ஃபியூச்சரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலேருந்து வெளியே போனால் கரெக்டாக அந்த மின்ஹாவான் வந்து ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. அப்படி ஓடி போகிறப்போ கரெக்டாக ஒருத்தவங்க வந்து ஒரு பாக்ஸை தள்ளி வச்சு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அது கரெக்டாக ஹீரோயினோட அந்த முட்டில் தான் அடிப்படை வரும். ஆனால் ஹீரோ வந்து அதை தடுத்து ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை இழுத்துருவாப்பில். ஸோ எதே இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சாங்களோ அதே இடத்துல மறுபடியும் அடிப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் ஹீரோ வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்ரூமில் வச்சு, என்ன தான் நடக்குது, இதெல்லாம் மறுபடியும் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போகும். கரெக்டாக அந்த இடத்துல மின்ஹாவா நிற்கான். ஸோ கூப்பிட்றான் ஹீரோயின் இவ்வளோ பார்த்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டுறப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்த பர்சனை இடித்து மறுபடியும் ஹீரோயினுக்கு எந்த இடத்துல அடிபடணுமோ அதே இடத்துல கரெக்டாக அடிபட்டுட்டு. ஸோ ஹீரோயின் அதை நினச்சி திங்க் பண்ணாங்க, நான் எதுலேருந்து அடிபடித்தோம் ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன், நான் மறுபடியும் அதே இடத்துல எனக்கு அடிபட்டுருக்கு. எல்லாம் ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ யோசிக்காங்க. ஸோ ஒரு இதுலேருந்து தப்பிச்சோன்னா மறுபடியும் அதே இதுலேருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண முடியாதான்னு கொஞ்சம் பயத்திலேயே திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே என்னென்னா கரெக்டாக மின்ஹாவான் வந்து கம்ப்யூட்டரில் மெயில் சென்ட் பண்ணியிருக்கான். என்னென்னா நான் உனக்காண்டி எல்லாமே பண்ணிட்டேன், நீ வேணா பாரு, நான் ரோஜியனில் எல்லாமே
விற்றுட்டு டேக்யூ டெக்னாலஜியை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாப்புல. ஸோ ஹீரோயினுக்கு வந்து அதை பற்றி ஃபுல்லாக தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஃப்யூச்சர்லேருந்து வந்ததுனால டேக்யூ டெக்னாலஜி வந்து ஸ்டார்டிங் என்னமோ நல்லா போயிட்டுருக்கும், ஆனால் சடனாக எல்லாமே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஓனர் வந்து எல்லோரையும் ஏமாற்றிட்டு ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தெரிய வருது நம்ம ரோஜியண்டில் தான் ஃபேமஸ் ஆக போகுது, ஆனால் மின்ஹவான் வாங்கியிருக்கிற அந்த டேக்யூ டெக்னாலஜி டவுன் ஆகிரும்னு சொல்லிடுது. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு மீட்டிங் இருக்குது எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்போது ஹீரோவோட அந்த தழும்பை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிய வரும், என்னென்னா நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் எனக்கு நடக்க வேண்டியதை வேற யாருக்காட்டு நான் மாற்றி விடணும், அப்போ தான் அது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு வரையும். கரெக்டாக அந்த டைமில் சோமின் பக்கத்தில் வருவான். ஸோ உனக்கு தான் அடி எதுவும் பட்டுட்டா என்ன, நான் ரொம்பவே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு அப்படின்னு சொன்னோடனே இப்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, எனக்கு ஒரு குப்பை இருக்குது அதை கொண்டு போய் தூர போடணும், என்ன நீ ஒன்றும் புரியாத மாதிரி பேசுறியானே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக செய்கிறேன் உனக்காண்டி அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஹீரோயினோட அந்த விதியை கரெக்டாக அவங்க வந்து சோமியனுக்கு மாற்றி விடுறதா பிளான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் மற்றவங்களுக்கு அதை மாற்றி விடலான்னு புரிஞ்சுட்டு ஹீரோயினுக்கு அதை இப்போ சோமியனுக்கு தான் பண்ணுறதா இருக்காங்க ஹீரோயின். கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் மாதிரி. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.